ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனை வேளை நமக்கு மிகவும் பிரியமான, பிரயோஜனமான, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வேளையும் கூட. இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனையுடைய ஆரம்பமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் தேவனுடைய இனிமையான பிரசன்னம் எங்களோடு கூட துணையாய் விளங்குகிறதை பிரத்யட்சமாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பார்க்க நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையின் மூலமாக நாங்கள் உம்மை தேடும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தின் மகிமையை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையிலே கண்டுகொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே முழு பொறுப்பையும் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். ஆராதனுடைய ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். என்னுடைய சகோதரன் வின்சென்ட் செல்வகுமார் எழுதின ஒரு பாடல், என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என்கிற பாடல். இது நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு பாடல் தான். நீங்களும் கூட என்னோடு கூட இணைந்து பாடும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழி அறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழி அறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார்.
வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும் வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்துக் கொண்டாலும் வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும் வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்துக் கொண்டாலும் ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும் காற்று புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும் கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும் காற்று புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும் எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் அத்தி மரங்களில் இலையுதிர்ந்தாலும் திராட்சை கொடிகளில் கனியழிந்தாலும் அத்தி மரங்களில் இலையுதிர்ந்தாலும் திராட்சை கொடிகளில் கனியழிந்தாலும் சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் கலக்கமில்லையே சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் கலக்கமில்லையே கர்த்தர் கருணை என்னை தாங்கும் வருத்தமில்லையே கர்த்தர் கருணை என்னை தாங்கும் வருத்தமில்லையே என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் அலைகள் என் மேல் புரட்டாலும் அஞ்சிட மாட்டேன் அலைகள் என் மேல் புரட்டாலும் அஞ்சிட மாட்டேன் மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன் மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன் என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார்
ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இப்பொழுதும் கூட நம்முடைய ஆராதனைக்கு முக்கியமான ஒரு காரியமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது அதிகாரத்தை நாம் இணைந்து வாசிக்க போகின்றோம். கர்த்தர் நம்மோடு கூட இணைந்து பேசி தம்முடைய மகிமையான காரியங்களை விளங்கப்பட வேண்டும். கர்த்தராகிய தேவன் இந்த வசனங்களின் மூலம் நம்மோடு கூட பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு கூட நாம் இணைந்து வாசிப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கீத வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் நீர் எங்களுக்கு என்னென்ன காரியங்களை பேசும்படி சித்தம் வைத்திருக்கிறீரோ அவைகள் எல்லாவற்றையும் தடை இல்லாமல் நாங்கள் கற்கவும் அறியவும் உணரவும் அவைகளுக்கேற்ற பாக்கியத்தையும் நன்மைகளையும் பெற்று இம்மையிலும் மறுமையிலும் உடைய ராஜ்யத்தின் மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்ற கிருபைகளை இந்த வசனங்களின் மூலம் நீர் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 100வது அதிகாரம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நாம் இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மில் விளங்கும்படியாக இந்த ஆராதனை வேளை நம்முடைய வாழ்க்கையிலே இனிமையான ஒரு வேளையாய் விளங்கும் என்கிறதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆராதிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமையை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளார்கள் என்று நாம் உண்மையாகவே அறிந்திருக்கிறோம். நாமும் கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும் பொழுது இந்த ஆராதனையுடைய மகிமையை நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கட்டாயம் பெற்றுக்கொள்வோம் என்கிறதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. ஆராதனை வேளைக்குள்ளாக நாம் கடந்து வருகின்றோம். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நாம் இணைந்து இந்த பாடலை தான் நம்ம பாட போகின்றோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே நம்ம கூட இருக்கிறார். நம்முடைய எல்லைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கக்கூடிய கர்த்தர் இந்த பயங்கரமான நோய் தாக்குதல்களுடைய நேரத்தில் தேவன் தம்முடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ண போகின்றார். எல்லாரும் சந்தோஷமாக கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் இந்த பாடலினுடைய வரிகளை இணைந்து பாடப் போகின்றோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென் ஆண்டவரே. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும்
உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கரங்களை தட்டி. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க. கரங்களை எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. கரங்களை தட்டி பாடுவோம். நாவாரை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாரை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி. கரங்களை தட்டி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாரை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாரை துதிக்கிறோம் நாதா. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம், நான் கண்டு கொண்டேன் ஆமென் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், ஆமென் இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் ஆமென் ரட்சகர், ஹல்லேலூயா. இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில், ஆமென் கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு பாடுவோம். சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, பாவமெல்லாம் ஆமென் ஆமென் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார், ஹல்லேலூயா. பாவமெல்லாம் ஆமென் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனாமே, சர்வ வல்லவர் ஹல்லேலூயா. சாவை வென்றவர் என் மணவாளன், ஹல்லேலூயா. நம்முடைய சொந்தமாய் விளங்கும் தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய சொந்தமாய் இருக்கிறதற்காக அவருடைய நாமத்தை வாய்களை திறந்து கரங்களை தட்டி நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்திரிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்முடைய சொந்த தகப்பனாய், நம்முடைய சொந்த தேவனாய், நம்முடைய கை எட்டக்கூடிய தூரத்திலே நாம் மெய்யாகவே மெய்யாகவே வந்தடையத்தக்க கண்மலையாய், நமக்காய் பிளவுண்ட கண்மலையாய் இருக்கிற தேவனை எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஸ்தோத்திரிப்போமா. எத்தனை மகிமைகளை காணும்படி இரக்கங்களை தருகிறவரே, உம்
நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம், உம் நாமத்தை உயர்த்துகிறோம், உம் நாமத்தை புகழுகிறோம். இத்தனை கிருபைகளை காண்பிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவரே, இத்தனை பெரிய வல்லமையான தேவனை எங்கள் சொந்த தேவனாக நாங்கள் கொண்டிருக்கிறது எத்தனை பெரிய பாக்கியமாய் இருக்கிறதப்பா. இரக்கங்களுக்காய் நன்றி, உம் கிருபைகளுக்காய் நன்றி, உம் ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி, உம் வல்லமைகளுக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. ஆமீன் ஆண்டவரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரை. கரங்களை தட்டி காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை ஆமென். அநாதி சிநேகத்தால் என்னை ஹல்லேலூயா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் ஆமென் ஆமென். காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரிய ஆமென். உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரிய ஆமென் ஆமென். எஸ் மை லார்ட். கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு ஆமென் ஆமென். எஸ் மை லார்ட். கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே, இரக்கம் ஆண்டவரே, வல்லமை ஆண்டவரே, ஆசீர்வாதம் ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரின் மேலும் அபிஷேகத்தின் வல்லமை எனக்கு ஊட்ட வேண்டும் என்று நன்றி 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 நன்றி. அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் காருண்யத்தினாலும் இரக்கங்களினாலும் நிரப்ப வேண்டும் என்று நிரப்ப வேண்டும் என்று நிரப்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் நிரப்புவதற்காய் நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆசீர்வாதத்தினாலும் மகிமையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய மகிமையான வல்லமைகளை காணும்படி அனுகூலமான வாசல்களை திறந்து தந்தீரே. உம் நாமத்தை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் உம்முடைய இனிமையான பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினீரே கர்த்தாவே. உம்முடைய பிரசனம் எங்களுடைய வீட்டை தேடி வந்ததற்காய் நன்றி கர்த்தாவே. எங்களுடைய ஒவ்வொரு கட்டுகளையும் உம்முடைய பிரசன்னம் உடைத்ததற்காய் நன்றி. எங்களுடைய குறைவை உம்முடைய பிரசன்னம் நிறைவாக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெப வேளைக்குள்ளாக நாம் கடந்து போகின்றோம். ஜெப வேளை அது ஒரு இனிமையான ஒரு வேளை, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேளையும் கூட. தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய முழங்கால்களுக்குத்தான் அதற்குரிய வல்லமை உண்டு என்று வேத புஸ்தகத்தின் வழியாக அறிந்திருக்கிறோம். முழங்காலை முடக்கி நாம் ஜெபத்திலே ஆயத்தமாய் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் என்பதில் சந்தேகமில்லை. யாவரும் முழங்காலை முடக்கி ஜெபத்திற்காக ஆயத்தப்படுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேசத்தில் காணப்படக்கூடிய இந்த கொரோனா வைரஸுடைய வீரியம் முற்றிலுமாக அழிக்கப்படும்படிக்காக நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்தியாவில் தமிழ்நாடு 2வது இடத்தை காணப்படுகிறது. அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களுடைய சென்னை பட்டணத்தில் இந்த கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். தமிழ்நாடு இந்திய தேசத்திலே 2வது இடத்தை பெற்றுள்ளது. தேவனாகிய கர்த்தர் இந்த இந்திய தேசத்திலே முற்றிலுமாக இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கத்திலிருந்து தேசத்து ஜனங்களை விடுவிக்கும்படியாக இதனுடைய வீரியத்தை தேவனாகிய கர்த்தர் அளித்து போடும்படிக்காக இந்த இந்திய தேசம் முழுவதும் நல்ல ஒரு சேமத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் மனம் இறங்கி நம்முடைய தேசத்தில் காணப்படக்கூடிய ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கிருபையாக இந்த கொடிய வைரஸுடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுவிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஒருவரே இந்த கொடிய வைரஸுடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுவிக்க முடியும். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் இந்த கொடிய வியாதியிலிருந்து நம்முடைய தேசத்தை விடுவிக்கும்படிக்காக நம்முடைய தேசத்தில் நல்ல ஒரு சேமத்தை கொடுக்கும்படிக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் இணைந்து நம்முடைய தேசத்துக்காக தேசத்து ஜனங்களுக்காக இந்த கொடிய வியாதியிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படிக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுதும் அப்பா ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்திலே ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸினுடைய தீவிரத்திற்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே, எந்த சூழ்நிலையும் நாங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடன் விண்ணப்பத்துடன் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க என்று சொல்லியிருக்கீங்க இயேசுப்பா. இப்போதும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்குதல் எங்கள் இந்திய தேசத்திலே ஆண்டவரே இந்த ஆண்டு இறுதியிலே 67 கோடி பேர் வரைக்கும் பாதிக்கப்படலாம் என்று கூட எங்கள் இந்திய மருத்துவர்கள் ஆண்டவரை கணித்திருக்கிறார்களே தகப்பனே. ஆனால் தகப்பனே, எங்கள் இந்திய மருத்துவமனைகளிலே 1.5 லட்சம் படுக்கைகள் மாத்திரமே இயேசுப்பா ஆண்டவரே இந்த கொரோனா நோய்க்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே இந்த அவல நிலைமையிலிருந்து இயேசுப்பா ஆண்டவரே எங்கள் தேசத்தை பாதுகாக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே மிக பொருளாதாரத்திலே ஆண்டவரே பின்தங்கி இருக்கிற இந்த நிலைமையிலே ஆண்டவரே எங்கள் தேசத்திலே இந்த கொரோனா ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரே பரவினால் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் ஆண்டவரே எவ்வளவாக பாதிக்கப்படுவாங்க தகப்பனே. அவருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளவாக பாதிக்கப்படுவாங்க தகப்பனே. இயேசுப்பா நீங்கள் இந்திய தேசத்துக்கு மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம். இந்த கொரோனா நோய் ஆண்டவரே வைரஸினுடைய பரவுதலை இயேசுப்பா உம்மால் மாத்திரமே ஆண்டவரை கட்டுப்படுத்த முடியும் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் அப்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கமே இயேசுப்பா எங்களை ரட்சிக்கும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே கிருபையாக ஆண்டவரே எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனத்தரில் மிகுந்த ஆண்டவரே எங்கள் தேசத்திலே இந்த நோய் ஆண்டவரே மிக வேகமாக பரவுகிறதே தகப்பனே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் அப்பா. போதுமான மருத்துவ வசதிகள் ஆண்டவரே போதுமான ஆண்டவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இயேசுப்பா எங்கள் தேசத்திலே இல்லாமல் இருக்கிறதே தகப்பனே. தயவு செய்து ராஜா எங்கள் தேசத்துடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் மனமிறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
உம்மிடத்திலிருந்து மாத்திரமே ஏசப்பா ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு ரட்சிப்பு வர முடியும் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து மாத்திரமே ஏசப்பா எங்கள் தேசத்திற்கு பாதுகாப்பு உண்டாக முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. வானிலும் பூவிலும் எல்லா அதிகாரமும் எல்லா ஆட்சியும் வல்லமையும் பெற்றிருக்கிற ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்தினுடைய ஒவ்வொரு மக்களையும் ஏசப்பா கர்த்தர் பாதுகாத்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் தமிழகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியாவிலே 2வது இடமாக இருக்கிறதே ஏசப்பா கொரோனா பாதிப்பிலே 2வது மாநிலமாக தேசம் இருக்கிறதே. அதிலும் ஆண்டவரே வேகமாக இந்தியாவிலே வளர்ச்சி அடைகிற ஆண்டவரே பட்டணமாக கருதப்பட்ட ஆண்டவரே சென்னையில ஆண்டவரே அதிகமாக இந்த கொரோனா பரவுவது வருகிறதே தகப்பனே ஏசப்பா. இதனால இந்த சென்னை மக்கள் எவ்வளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. தமிழ்நாட்டிலிருந்து ஆண்டவரே எத்தனையோ இளைஞர்கள் ஆண்டவரே சென்னை நோக்கி ஆண்டவரே வேலைக்காக ஆண்டவரே தங்கள் குடும்பங்களை விட்டுவிட்டு தங்கள் சொந்தங்களை விட்டுவிட்டு ஆண்டவரே இந்த சென்னையில போய் வேலை செய்யறாங்க தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே அவருடைய வேலைகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறதே ஏசப்பா. அவருடைய பொருளாதார வசதிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறதே தகப்பனே. சென்னை ஆண்டவரே பாதிக்கப்பட்டால் முழு தமிழகமும் ஆண்டவரே வறுமைக்குள்ளாக ஆண்டவரே பொருளாதார நெருக்கடிக்குள்ளாக செல்லுமே தகப்பனே. தயவு செய்து ராஜா ஆண்டவரே எங்கள் சென்னைக்கு மனம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சென்னையை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சென்னையிலிருந்து எங்கள் முழு தமிழகத்திற்கும் ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று வராதபடிக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. உம்மால் எல்லாம் ஆகும் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் ஆண்டவரே எத்தனை மருத்துவர்களும் அரசாங்கமும் எத்தனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தாலும் அப்பா ஆண்டவரே அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே. உம்மாலே மாத்திரம் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் ஒரு வார்த்தை சொல்ல எல்லாம் ஆண்டவரே கட்டுக்குள் வரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைகளை ஒரே நொடியிலே மாற்றுகிற வல்லமை இயேசுப்பா உம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் ஆண்டவரே எங்கள் தமிழகத்திலும் எங்கள் இந்திய தேசம் முழுவதிலும் ஆண்டவரே வியாபித்து காண நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே இந்த கொரோனா வைரஸுடைய பரவுதல் தாக்குதல் ஆண்டவரே கட்டுக்குள் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. உம்மை நம்பி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்புகிற ஜனங்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா இயேசுப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை ரட்சிங்க, எங்கள் தமிழகத்தை ரட்சிங்க. கொரோனா நோயிலிருந்து எங்கள் மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அடுத்தபடியாக எபோலா வைரஸுடைய பாதிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ரஷ்யா தேசத்திலே டிக் உண்ணி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான உண்ணி அநேக மனிதர்களை பாதித்து கொண்டு வருகிறது. உண்ணி என்று சொன்னால் இந்த நாய்கள் சரீரத்திலே, விலங்கினங்கள் சரீரத்திலே, கோழிகள் சரீரத்திலே காணப்படக்கூடிய உண்ணியை போல இது ஒரு வகையான உண்ணி. டிக் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த உண்ணி மனிதர்களுடைய மூளையை பாதிக்கக்கூடிய அளவிற்காக இன்றைக்கு கிரியை செய்து வருகிறது. இந்த கொடிய இந்த உண்ணியிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேசத்து ஜனங்களை பாதுகாக்கும்படிக்காக இந்த எபோலா வைரஸுடைய வீரியம் முற்றிலுமாக அழிக்கப்படும்படிக்காக இந்த உண்ணி நம்முடைய தேசத்திலே இந்த உண்ணியினுடைய வீரியம் வராத அழிக்கப்படும்படிக்காக இது நம்முடைய தேசத்தில் இந்த கொடிய வியாதி வராதபடிக்கு இதன் மூலமாக நம்முடைய தேசத்து ஜனங்கள் பாதிக்கப்படாத அளவிற்காக நம்முடைய தேசத்து ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் இந்த கொடிய வியாதி எங்களுடைய தேசத்தில் வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே இந்த எபோலா வைரஸுடைய கிருமி முற்றிலுமாக அழிக்கப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதனுடைய வீரியம் முற்றிலுமாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. இந்த வைரஸ் ஆண்டவரே இனி ஆண்டவரே இந்த தேசத்தில் கிரியை செய்ய முடியாத அளவிற்காக தேவனுடைய வல்லமை இந்த தேசத்தில் பலமாய் இறங்குவதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு ஆண்டவரே சோதனை ஜனங்களையும் பாதிக்காத அளவிற்காக தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே சோதனை வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக நல்ல ஒரு சேமத்தை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எபோலா வைரஸுடைய வீரியம் இன்றைக்கு ஆண்டவரே முற்றிலுமாக அழிக்கப்படும்படிக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இரக்கம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே ஆண்டவரே இன்றைக்கு ரஷ்யா தேசத்திலே காணப்படக்கூடிய ஆண்டவரே இந்த உண்ணி ஆண்டவரே சோதனையா எங்களுடைய தேசத்திலே வராதபடி கர்த்தர் எங்களுடைய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோதனை இந்த டிக் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த உண்ணி ஆண்டவரே சோதனையா மனிதர்களுடைய மூளையை பாதிக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே மனிதர்களுடைய மூளையில காணப்படக்கூடிய ஆண்டவரே சோதனை எல்லா விதமான ஆண்டவரே இரத்தத்தினுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் உறிஞ்சக்கூடிய அளவிற்காய் மனிதனுடைய உயிரை பறிக்கக்கூடிய அளவிற்காய் கிரியை செய்கிறது என்பதை பார்க்கிறோம் தகப்பனே. இப்படி ஆண்டவரை படிப்பட்ட கர்த்தாவே சோதனையா மனிதனுடைய உயிரை காவக்கூடிய இந்த கொள்ளை நோய் எங்களுடைய தேசத்தில் வராத அளவிற்காய் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரை மனமிறங்கி எங்களுடைய தேசத்தில் வல்லமையை ஊற்றும்படிக்காக
வரும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஒருவரே எங்கள் தேசத்தை ஆண்டவரை பாதுகாக்கும் ஆண்டவரே அரணாக கோட்டையாக பலனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துவதற்காக ஆண்டவரே சோதனை எங்களுடைய தேசத்தில் எந்த ஒரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே சோதனை இந்த விதமான பாதிப்பு ஏற்படாதபடி கர்த்தர் கிருபையாக எங்களுடைய இந்திய தேசத்தை ஆண்டவரே சோதனை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொடி ஆண்டவரே சோதனைய நோய் ஆண்டவரை எங்களுடைய தேசத்தில் பரவாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரை இதனுடைய வீரியத்தை முற்றிலுமாக அழித்து போடும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசம் மாத்திரமல்ல இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய எந்த ஒரு தேசத்தையும் ஆண்டவரை இந்த கொடிய வியாதி பாதிக்காதபடி இந்த டிக் என்று அழைக்கப்படக்கூடிய ஒண்ணு பாதிக்காத அளவிற்காய் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு தேசத்தையும் பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். மனித உயிர்களுக்காக இதனால் அழிக்கப்படாதபடி கர்த்தர் ஆண்டவரை நீரை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே சோதரம் தகப்பனே ஆண்டவரே இந்த கொரோனா ஆண்டவரை வைரஸ் மூலமாக எவ்வளவு வைரஸின் மூலமாக ஆண்டவரை மறிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை ஆண்டவரை மடிகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பெரிய வியாதி இன்னும் வரும்பொழுது கர்த்தாவே தேசத்தில் கர்த்தாவே அன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரை மறிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆண்டவரே. உலகம் முழுவதும் கர்த்தாவே ஆண்டவரை ஒவ்வொரு தேசத்தையும் கருங்களை தந்து செபிக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த கொடிய உண்மை ஆண்டவரை எந்த தேசத்தில் பரவாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் ஆண்டவரை இந்த கொடிய ஆண்டவரை சொல்லலையா ஆண்டவரை வியாதியிலிருந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே இந்த இந்திய தேசம் முழுவதும் இறங்கி வருவதாக ஒவ்வொரு தேசத்தில் கர்த்தாவே வல்லமை இறங்கி வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உலகம் முழுவதும் எல்லா தேசத்திலும் வல்லமை இறங்கி வந்து ஆண்டவரை இப்படிப்பட்ட ஆண்டவரை சோதனையா கொடிய நோய் கிருமிகள் வராதபடிக்கு கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களை ஆண்டவரே கரங்கள் தாழ்த்தி ஆண்டவரே சோதனையை ஆண்டவரே கரங்கள் தந்து செபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் உலகத்தில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு தேசத்தின் ஆண்டவரை இந்த கொடிய வியாதியிலிருந்து இந்த கொடிய கிருமியின் தாக்கத்திலிருந்து ஆண்டவரை நீர் ஆண்டவரை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அடுத்தபடியாக நம்முடைய தேசத்திலே காணப்படக்கூடிய விலைவாசி உயர்வுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் டீசல் விலை எகிரி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். பெட்ரோல் டீசல் விலை எகிரி கொண்டு போகிறதுனால அநேக பொருட்களுடைய விலையும் நம்முடைய தேசத்தில் உயர்ந்து கொண்டு போகிறதை நாம் அறிய முடியும். இந்த விலைவாசி உயர்வினாலே அநேக ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், அடித்தட்டில் உள்ள மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் மனம் இறங்கி நம்முடைய தேசத்தில் காணப்படக்கூடிய இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கேற்ற ஞானத்தை அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கும்படிக்காக நம்முடைய தேசத்தில் இந்த விலைவாசி உயர்வு நல்ல கட்டுக்குள் வரும்படிக்காக ஏழை எளிய ஜனங்கள் பாதுகாக்கும்படிக்காக நடுத்தர மக்கள், அடித்தட்டு மக்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் உணர்ந்து இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தக்கூடிய ஞானத்தை அரசியல்வாதிகளுடைய உள்ளத்திலே தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும்படிக்காக அதற்கேற்ற எல்லா விதமான காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி தரும்படிக்காக இந்த விலைவாசி உயர்வு நம்முடைய தேசத்திலே மிகவும் கட்டுக்குள் வரத்தக்கதாக நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி எல்லாரும் இணைந்து செபிக்க போகிறோம். இதனால் பாதிக்கப்படுகிற இந்த அடித்தட்டு மக்களுடைய கண்ணீரை தேவனாகிய கர்த்தர் கண்டு தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்களுடைய எல்லா விதமான வேதனைகளையும் அறிகின்ற தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் இந்த விலைவாசி உயர்வை நல்ல ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி தரும்படிக்காக அதற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, தகப்பனே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்பா தகப்பனே, எங்கள் தேசத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் உள்ள ஏழை ஜனங்களுடைய நிலைகளை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதரம் ஆண்டவரே அப்பா கொரோனா பாதிப்பினால் ஏற்பட்டுள்ள பொருளாதாரத்தை ஆண்டவரே வீழ்ச்சியை கண்ணோக்கி பாருங்கள். இதனால் அநேக பொருட்கள் மனிதர்களால் வேண்டும் என்றே விளையாடப்படுகிறதப்பா. நீர் ஒரு வித்தை மனம் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனும் சக மனிதனை நேசிக்கத்தக்கதான இதயத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே சோதரம் அப்பா அப்பா நாளுக்கு நாள் ஆண்டவரே விளையாட்டத்தினால் ஆண்டவரே ஏழை ஜனங்கள் ஆண்டவரே தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஏற்படுகிற தற்கொலைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. இதனால் ஏற்படுகிற கொள்ளைகள் களவுகள் ஆண்டவரே இவைகளை நோக்கி பார்த்தரல வேண்டும் என்று நீரே ஆண்டவரே இவைகளுக்கு நல்ல முடிவை தந்தரல வேண்டும் என்று ஆளுகிற ஜனங்கள் ஆண்டவரே
பகிர்ந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே ஆளுகிற ஜனங்கள் ஏழை ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் அப்பா எங்கள் தேசம் எத்தனை வளமையான தேசமாய் இருந்தாலும் ஒரு ஏழை தேசத்தை போல காணப்படுகிறதப்பா. அப்பா ஆண்டவரே நேரத்தை கொடுத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே விளைவிக்க பொருட்களுக்கு ஏற்றவே இல்லையே அப்பா. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே அப்பா எல்லா பொருட்களையும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கைக்குள்ளாக கொண்டு போகப்பட்டு ஆண்டவரே மனிதர்கள் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. எங்கள் தேசத்திற்கு நீதி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வாங்க முடியாததினால் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் ஒருவேளை இல்லாமல் தற்கொலைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். நீர் ஒரு விசை மனம் இறங்கி எங்கள் தேசத்தை ஜனங்களுக்கு மனம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜனங்களுக்காக நீர் ஜீவனையே கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த ஜனங்களுக்காக நீர் உம்முடைய ஜீவனை அணுவாய் ஆண்டவரே சிந்த மரிக்க கொடுத்திருக்கிறீரப்பா. அதை நினைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜனங்கள் மேல் உம்முடைய அன்பு கடந்து வரட்டும் ஆண்டவரே. நீர் ஒருவரே இவர்களை விடுவிக்க கூடும் அப்பா. விடுவிக்கிறவராய் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்களுடைய மன கிளேசங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீக்கி போட வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஒரு சில காரியங்களுக்காக உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கிருபையாய் கேட்டு அங்கீகரித்தீர், ஆசீர்வதித்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதற்கு தக்கதாகவும் அதற்கு அதிகமாகவும் மகிமையான காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே நீர் உருவாக்கி கொண்டு வருகிறதற்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக மறைத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனை வேளையில் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் நீங்கள் அந்த ஆராதனையில் பங்கு பெற்று ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் கூட ஒரு முக்கியமான ஒரு வேளைக்குள்ளாக நம்ம கடந்து போகணும். கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை தந்திருக்கிறார். என்றாலும் கூட நாம் அவருக்கு அந்த அளவுக்கு நம்ம கொடுத்ததில்லை. நம்முடைய மனப்பூர்வமான காணிக்கைகளை அங்கீகரிக்கும் நல்ல கருத்து. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதைப் போல இந்த காணிக்கையாகிய பலிகளை கர்த்தராகிய தேவனுக்கு செலுத்தும் பொழுது கர்த்தர் அவைகளை உண்மையாகவே ஆசீர்வதித்து அங்கீகரித்து அதற்கேற்ற மகிமையை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவார். இப்பொழுதும் கூட நீங்கள் போய் ஒரு பவுல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுடைய அந்த காணிக்கையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்ம காணிக்கை படகி போகின்றோம். அந்த பவுலில் வச்சுருக்கக்கூடிய அந்த காணிக்கையை 1 மாதம் அல்லது 2 மாத காலம் நீங்கள் சேர்த்து வைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நல்ல ஊழியக்காரருடைய கரங்களில் கொடுங்க. இல்லை என்று சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு இந்த காசை பயன்படுத்தி நீங்கள் அவங்களுக்கு உதவிகளை செய்யலாம். கர்த்தர் நிச்சயமாய் அந்த பலிகளின் மேல் பெரியமாய் இருப்பார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் கர்த்தருக்கென்று நாங்கள் கொடுக்கக்கூடிய நல்லதொரு நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உங்களுடைய சமூகத்திலிருந்து எத்தனையோ காரியங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களால் இயன்ற இந்த காணிக்கையை தேவ சமூகத்திற்கு நாங்கள் படைக்கிறோம். இவைகளை ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து இவைகளுக்கேற்ற ஆசீர்வாதங்களை பலன்களை நீர் எங்களுக்கு தந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். இந்த காணிக்கைக்குரிய பாடலாக மான்கள் நீரோடை வாஞ்சித்து என்ற ஒரு பழைய பாடலினுடைய ஒரு கவியை நாம் இணைந்து பாடுவோம். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கையை படைக்கலாம். நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நாட்டுமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த
ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலும் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலும் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தேவனின் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலும் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலும் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கும் நல்லதொரு நேரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தீரே. இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இவைகளுக்கேற்ற பலன்களை இம்மையிலும் மகிமையிலும் நாங்கள் கர்த்தாவை மறுமையிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபேலையும் அவருடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்ததைப் போல எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரம். கர்த்தராகிய தேவன் நம்மை மெய்யாகவே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆராதனை வேளை, பாடல் வேளை, ஜெப வேளை மட்டுமல்லாமல் ஆண்டவருக்கு என்று கொடுக்கக்கூடிய காணிக்கை வேளை அத்தனையிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொண்டோம். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ளப் போகின்றோம். வார்த்தைகளிலே தான் வல்லமை உண்டு என்று நாம் அறிந்திருக்கின்றோம். உண்மையாகவே கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசும்படி ஆண்டவரை நோக்கி ஜெபத்தோடு கூட காத்திருங்கள். நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு பேசுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய சகல பிரயாசங்களிலும் தம்முடைய மகிமையான காரியங்களை விளங்க பண்ணி கொண்டு வருகின்றார். தொடர்ச்சியாக சில காரியங்களை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். நமக்கே தெரிந்த ஒரு விஷயம், நம்முடைய உலக அளவிலே வந்திருக்கக்கூடிய மகா பெரிய பிரச்சனைக்குரிய காரியங்கள், வேலை இழப்பு, விலைவாசி உயர்வு மற்றும் காணப்படக்கூடிய அநேகம் பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக பாலியல் வன்முறை கொடுமைகள் என்கின்ற காரியங்களின் அடிப்படையில் தேச வரக்கூடிய பிரச்சனைகள் மாற்றி மாற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தை நாம் மெய்யாகவே கண்ணோக்கி பார்க்கும் பொழுது இயற்கையினால் ஏற்படக்கூடிய மகா பெரிய அழிவுக்குரிய காரியம். மூன்றாவதாக தேசத்தை அச்சுறுத்தக்கூடிய கொல்லக்கூடிய கொள்ளை நோய் கிருமிகள். இப்படி பல விதமான சூழ்நிலைகளிலே தேச அரங்கம் பாதிக்கப்படக்கூடிய இந்த நிலைகளிலே ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய இந்த காலத்தினுடைய பங்கு என்ன, அவன் என்ன காரியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார், நம்ம என்ன செய்யணும், இதை நாம் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சென்ற வாரத்தில் நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வந்தோம். ஒவ்வொரு முறை நம்ம இன்ட்ரோடக்ஷன் நம்ம சொன்னால் நமக்கு நேரம் ரொம்ப ஆயிரும். என்றாலும் கூட
இந்த பழுதான ஜெபத்துக்குரிய காரியங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். அதற்கு முன்பதாக ஆதாரமான வசனமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரம் 10வது வசனத்தை தான் நம்முடைய இந்த செய்தியினுடைய ஆரம்ப ஆதாரமான வசனமாக நம்ம வச்சிருக்கிறோம். இந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்க கேளுங்கள். தொடர்ந்து இந்த செய்தியின் ஊடாக நம்ம கடந்து போகலாம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் தம்முடைய வசனத்தில் நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கின்றார். வாதைகள் நம்முடைய எல்லைகளை தொடுகிறது இல்லை. ஆண்டவர் சொன்ன இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக்கப்பட வேண்டும். அதற்கு சில வழிமுறைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்குறோம். போன முறை நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வந்தோம். இந்த பழுதான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கிறது தான் கர்த்தருடைய இந்த கோபாக்கினைக்கு முக்கியமான காரணம் என்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம். பழுதான ஜெபம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் 2 வகையான ஜெபங்களை பற்றி பார்த்தோம். ஒன்று, பரிசுத்த ஆவிக்குள் நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெப நிலை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கு ஒரு புதிய நிலையை பற்றி நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இது நம்முடைய ஆவியில் செய்யக்கூடிய ஜெபம். போன தடவை நம்ம பார்த்தோம் பரிசுத்த ஆவியில் செய்யக்கூடிய ஜெபம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நிறைய பேருக்கு இந்த 2 காரியத்தை பற்றி டிஃப்ரென்சியேஷன் தெரியாது, வித்தியாசம் தெரியாது. இது 2 ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆவியிலே நம்ம செய்யக்கூடிய ஜெபத்தினுடைய தன்மை வேறு, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தினுடைய தன்மை வேறு. அதை பற்றி தான் சென்ற வாரங்களில் பரிசுத்த ஆவியினால் நம்ம நிறைத்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம்னா என்னங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்முடைய ஆவியிலே செய்யக்கூடிய ஜெபம் என்றால் என்ன. இந்த ஆவிக்குரிய ஜெபத்தினுடைய தன்மைகளை முதல் காரியம் நாம் உண்மையாகவே அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ஆவியில் ஒரு மனிதன் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னென்ன தன்மைகளை அவன் தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள துவங்குகிறான். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், தேவனாகிய கர்த்தர் என்ன காரியத்தை வைத்திருக்கிறாரோ அதை பெற தகுதி உள்ளவனாய் பரிசுத்த ஆவியானவர் மாற்றுகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நம்முடைய ஆவியினால் ஏவப்படக்கூடிய ஜெபத்தில் என்னென்ன விதமான மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட போகிறது. கொஞ்சம் ஆழமாக நீங்கள் கவனித்து பார்த்தா தான் இதனுடைய வித்தியாசத்தை நாம் மெய்யாகவே அறிந்து கொள்ள முடியும். மற்றபடி மேற்போக்காக எல்லாம் ஒரே மாதிரி காணப்பட ஆரம்பித்தாலும் ஆழமாக நீங்கள் பார்க்கும்போது தான் இந்த ஜெபத்தினுடைய பரிமாணம் வேறு, அந்த ஜெபத்தினுடைய பரிமாணம் வேறு என்கிறது எளிதாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சரி, இதற்கு வேத வாக்கியம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் 36 முதல் 38 வரை வாசிக்க கேளுங்கள். அதை கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. லூக்கா 2வது அதிகாரம் 36 முதல் 38 வரை இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு சம்பவம் நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த சம்பவத்தில் தான் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நமக்கு மையாகவே அடங்கி இருக்கிறத எழுதப்பட்டிருக்கிற நம்ம வாசிக்க முடியும். வாசிக்க கேளுங்கள். ஆசேருடைய கோத்திரத்தாளும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசினி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் 7 வருஷம் புருஷனோடே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். அதிக வயது சென்றவளுமாய் அவள் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் செய்து ஜெபம் பண்ணி ஆராதனை அவள் செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். யாவருக்கும் அவரை பற்றி அவள் பேசினாள். இந்த இடத்துல நல்ல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதில் அந்த நாட்களில் ஜனங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை ஆவலோடு கூட எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு எப்போ வரும், இஸ்ரவேலை மீட்கக்கூடிய இரட்சகர் எப்போ வருவார், இஸ்ரவேல் தன்னுடைய எல்லா விதமான காரியங்களை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு நிலை, இந்த இஸ்ரவேலை பாதுகாக்கக்கூடிய இரட்சகர் ஒருவர் மெய்யாகவே தாவீதின் வேரிலிருந்து பிறப்பார். எல்லா ஜனங்களும் ஆசையாய் காத்திருந்தாங்க, எல்லா மக்களும் காத்திருந்தாங்க. அதில் வேத பாரகர் காத்திருந்தாங்க, பரிசேயர் காத்திருந்தாங்க, நியாயப்பிரமாணகர் காத்திருந்தாங்க, இன்னும் எத்தனையோ விதமான உபதேசம் பண்ணக்கூடிய மக்கள்லாம் காத்திருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம்
இந்த அன்னாள் என்கின்ற தீர்க்கதரிசனிக்கு கொடுக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? இப்போ இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, இரவும் பகலும் ஓயாமல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை நோக்கி ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறு பாலகனாக அந்த எருசலேம் ஆலயத்திலே கொண்டு போகப்பட்ட அந்த நேரத்தில் அந்த பிள்ளையை பார்த்தவுடன் அந்த அம்மா சொல்லிட்டாங்க, இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படி வந்திருக்கக்கூடிய மெசியா என்கிறதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவள் சொல்லுகின்றாள், ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையான காரியங்களை பற்றி பேசுகிறாள். சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை விதமான மக்களுக்கு மத்தியிலே அவருடைய பெயரை, அவருடைய புகழை எடுத்து சொல்லக்கூடியவளாய் விளங்க ஆரம்பிக்கிறார். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஜெபம் வர ஆரம்பிக்கும் போது முதல் காரியம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுனா, அவனுடைய கண்கள் திறக்கப்படும் அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகின்றான். தனக்கு முன்பதாக நிற்கிறது யார்? தனக்கு முன்பதாக கொடுக்கப்படுகிறது யார்? தன்னோடு கூட பேசுகிறவர் யார்? தனக்கு முன்பதாக இருந்து தனக்கு காரியங்களை அறிவிக்கிறவர் யார் என்கிறதை அவன் தன்னுடைய ஆவியின் கண்களினால் தெளிவாய் கண்டுகொள்ள ஆரம்பிக்கிறான். இதுதான் ஆவிக்குரிய ஜெபத்தினுடைய முதல் பரிமாணம். ஒரு மனுஷன் சாதாரணமாக ஜெபிச்சா அவனுக்கு முன்னால் என்ன நடந்தாலும் அவனுக்கு தெரியாது. ஏதோ ஏதோ ஒரு காரியம் நடந்துச்சு, ஏதோ ஒரு விஷயத்தை பேசணும், அப்படி தான் யோசிப்பான். ஆனால் ஒரு மனுஷன் ஆவியிலே ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கும் பொழுது தனக்கு முன்பதாக நிற்கிறது எது என்கிறதை அவன் புரிந்து கொள்ளுகின்றான். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு அங்கே போய் மெய்யாகவே காண்பிக்கப்பட்ட உடனே இயேசுவை பற்றிதான மகிமையான செய்தியை யாருமே சொல்லலை அந்த அம்மாவுக்கு. இயேசுவை பற்றி, இயேசுனுடைய வருகைக்காக காத்திருந்துக்கிறாங்க ஒரு பக்கம், இயேசுனுடைய காரியங்களை பற்றி அறிஞ்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம். ஆனால் இவர்தான் இயேசு என்று அந்த அம்மாவுக்கு தெரியாது, அண்ணாளுக்கு தெரியாது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை கண்ட மாத்திரத்தில் இவரை பற்றி எல்லா விதமான காரியங்களையும் வெளிப்படுத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி என்றால் இது நமக்கு என்ன காரியத்தை தோற்றுவிக்கிறது? ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆவியிலே ஜெபிக்கக்கூடியவன் அவன் கண்கள் திறக்கப்பட்டவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றான். தனக்கு முன்பதாக நடக்கக்கூடிய காரியம், தனக்கு முன்பதாக பேசுகிறது யார், தன்னோடு கூட உரைக்கிறது என்ன சத்தம், தனக்கு முன்பதாக அறிவிக்கப்படக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை, இதை யாரும் அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஆவிலே ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறது உண்டானால் எளிதாய் அவைகளை அவன் இனம் காண ஆரம்பித்து விடுகின்றான். இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை, உங்களுக்கு நிறைய உதாரணத்தை சொல்லலாம், அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான். திரும்பவும் அந்த உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இயேசுவோடு கூட கடந்து போன சீஷர்கள், அவரோடு கூட கடந்து போகக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் எல்லாம் என் கூட வந்துட்டுருக்கிறீங்களே, என்னை குறித்து இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் என்னை பற்றி என்ன பேசுகிறாங்கப்பான்னு கேட்டார். உடனே அங்கே இருக்கக்கூடிய சீஷர்கள் அவரை பார்த்து சொன்னாங்க, நீர்தான் தீர்க்கதரிசி, அதாவது இறந்து போன யோவான் மீண்டும் உயிரோடு கூட வந்துட்டான்னு சொல்கிறாங்க, தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவருங்கிறத பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. உடனே பேதுருவை பார்த்து இயேசு கேட்கிறார், நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறான்னு கேட்குறார். உடனே பேதுரு சொல்லுகின்றார், நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லிட்டார். சொன்ன மாத்திரத்தில் இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. உடனே பேதுருவை பார்த்து அவர் சொல்லுகின்றார், இது மாம்சமோ இரத்தமோ இதை உனக்கு சொல்லலப்பா, என் பிதாவாகிய தேவனே இந்த காரியத்தை உனக்கு வெளிப்படுத்தினதுனால இவ்வளவு தெளிவாக இந்த ஒரு காரியத்தை பற்றி பேசினா என்கிறதை பற்றி இயேசு இந்த பேதுருவை பாராட்டியிருக்கிறார். இப்போ பாராட்டி முடிச்சுட்டு அடுத்த வார்த்தையில் என்ன நடக்கிறது பாருங்கள். எருசலேமுக்கு தான் போகிறதை பற்றி அவர் பேசுகின்றார். மனுஷகுமாரன் பாவிகளின் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கப்பட போகின்றார், எல்லா மக்களும் அவரை காரி துப்ப போறாங்க, எல்லா மக்களும் அவரை மெய்யாகவே சிலுவையிலே அறையும்படி ஒப்புக் கொடுக்க போறாங்க என்கிறதை பற்றி அவர் பேசிக்கொண்டு வரும் பொழுது, இப்பொழுது ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளை பேசின பேதுரு, கர்த்தராக தேவனுடைய ஆவினால் இயக்கப்பட்ட பேதுரு இப்ப இயேசுவை பார்த்து பேசுகின்றார். இயேசுவே, இது உமக்கு சம்பவிக்க கூடாது, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி அவரை தண்ணி அழைத்து கொண்டு போய் இயேசுவை அவன் கடிந்து கொள்ள துவங்கினான். உடனே இயேசு அவனை பார்த்தார். முதல்ல பேசினது பிதாவாகிய தேவன், இப்போ பேசுகிறது பிசாசு அந்த பேதுருவின் வாயின் மூலமாய் பேசுகிறான் என்பதை கண்டுகொள்ள ஆரம்பித்த உடனே இயேசு பேதுருவை பார்த்து அவர் சொல்லுகின்றார், பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய். இந்த தெளிவான பார்வை இயேசுவுக்கு எங்கிருந்து வந்தது என்றால், ஆவிலே ஒருவன் ஜெபித்தால் தனக்கு முன்பதாக என்ன நடக்கிறது என்கிறதை எளிதாய் அவன் கற்றுக்கொள்ளுகின்றான். இப்போ உதாரணமாக பாருங்கள், இந்த கொரோனா நோய்
பல பேரும் பல விதமான காரியங்களை பற்றி பேசுகிறாங்க. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, சீனாவில் வந்து வந்திருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இதெல்லாம் வந்து அரசியலில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து அதாவது சில ஜனங்களை வந்து அழிக்கும்படிக்காக அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமே உருவாக்கி இருக்கக்கூடிய சில சதின்னு சொல்கிறாங்க. பல பேர் பல வித அந்த காரியங்களை பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றிலாம் நான் நான் அந்த காரியத்தை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு வரல. நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறேன், இந்த கொரோனாவை பற்றி உன் ஆவியின் கண் உனக்கு என்ன சொல்லுது, இதைத்தான் நீ பார்க்கணும். மற்றவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், மற்ற வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இந்த நோய் தாக்குதல், இந்த எபோலா கிருமியினுடைய தாக்குதல், இந்த வந்திருக்கக்கூடிய இந்த டிக் என்கின்ற பயங்கரமான இந்த 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 நோய் கிருமியினுடைய தாக்குதல், இவைகள் எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? இது உன் ஆவிக்குரிய கண்களுக்கு எப்படி தெரிகிறது, அதைத்தான் நீ பார்க்கணும். அவன் பேசுகிறான், அது சொல்கிறான், இதை பேசுகிறான், அதை சொல்கிறான், அது அல்ல. உன் ஆவிக்குரிய கண்கள் தெளிவாய் திறந்திருக்கிறது உண்டானால் நடக்கும் சம்பவங்களை எளிதாக நீ கண்டுகொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். அதுதான் ஆவிலே செய்யக்கூடிய ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரனுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தன்மை. இதுக்கு தான் ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார், ஆவிலே ஜெபிக்க பழகு, ஆவிலே ஜெபிக்க துவங்கு. ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் நிறைய விதமான காரியங்கள், நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய காரியங்கள் நாம் அறியாத வகையிலே நமக்கு விரோதமாய் வர ஆரம்பிச்சிடும். நம்ம நினைப்போம், இவன் நல்ல ஒரு ஊழியக்காரன் தானே, இவன் நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடியவன் தானே, ஆண்டவராக தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடியவன் தானே. இப்படியே நாம் அநேக விதமான மக்கள், அநேகம் ஊழியர்களை பின்பற்றி நாம் வஞ்சிக்கப்பட ஆரம்பிக்கிறோம். நல்ல ஊழியன் தான், நல்லா தான் பிரசங்கம் பண்ணுவான் என்றாலும் அவன் வழியாகவும் ஒருவேளை பிசாசு பேச முடியும். ஆகவே இந்த கண்கள் திறக்கப்பட்ட அனுபவம் எப்போ வரும் அப்படின்னா, உன் ஆவிலே நீ ஜெபிக்க பழக ஆரம்பிக்கும் பொழுது உன் கண்கள் தெளிவான பார்வை உள்ளதாய் மாற்றப்படும். கண்கள் திறக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வந்து நிறைய பேர் யோசிக்கிறது மாதிரி கண் திறந்தா கர்த்தரை பார்க்கலாமாங்க, கண் திறந்தா இருக்கக்கூடிய தேவதூதரை பார்க்கலாமாங்க, கண் திறந்தா ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்கலாமாங்க. இது மட்டும் இல்லை. கண் திறக்கப்படுகிறதுனா என்ன அர்த்தம், உன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறதுங்கிறது நீ மெய்யாகவே அறிந்து கொள்கின்றாய். அதுதான் கண் திறக்கப்படக்கூடிய அனுபவம். உனக்கு முன்னால் என்ன நடக்குது, இப்போ நமக்கு முன்னால் என்ன நடக்குது நமக்கு தெரியாது. யாராச்சும் ஒரு ஆள் வந்து நமக்கு பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எப்பா உனக்கு முன்னால் இப்போ தான்ப்பா வந்து பொல்லாத பிசாசு நிற்கிறான், அவன் சொன்னால் நம்ம வந்து நடுங்குவோமே தவிர நமக்கு முன்னால் ஒன்றும் தெரியல. இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு போனால் உனக்கு தெரியலையா, தெரியாது. இயேசு பேசினாலும் உனக்கு தெரியல. இப்பொழுது சாத்தான் ஒரு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக பேசினாலும் உனக்கு தெரியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, கண் திறக்கப்படக்கூடிய அனுபவம் நடந்தால்தான் உன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்கிறதை இந்த கடைசி காலத்தில் தெளிவாய் புரிந்து கொள்ள உன்னால் முடியும். மற்றவன் சொல்லுகிறதை கேட்டு நீ வஞ்சிக்கப்படக்கூடாது. மற்றவன் பேசக்கூடிய வார்த்தையை கேட்டு நீ மெய்யாகவே கர்த்தருடைய மகிமை இழந்து போகக்கூடாது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவிலே ஜெபிக்கக்கூடியவன் கண் திறக்கப்பட்டவனாய், தனக்கு முன்பதாக நிற்கிறது இயேசுவா பிசாசா, தனக்கு முன்பதாக நடைபெறக்கூடிய பிரச்சனை அது கர்த்தரால் வந்ததா சாத்தானால் வந்ததா, தனக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை மனுஷனுடைய பிரச்சனைகளினால் உருவாக்கப்பட்டதா இல்லையா என்கிறது எளிதாய் அவன் கண்டுகொள்ள துவங்குகிறான். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி நீ என்ன நினைக்கிறாய், நீ என்ன யோசிக்கிற? எத்தனையோ விதமான மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறவனாய் அல்ல, கண் திறக்கப்படும் போதுதான் இவனுடைய இந்த காரியத்தினுடைய உண்மையான தாற்பயம் என்னது என்கிறதை உன்னாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து கண்கள் திறக்கப்பட்டவராய் காணப்பட்டார். அவரை சூழ நிறைய ஜனங்கள் கடந்து வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் வசனத்தில் என்ன போடுங்க பாருங்க, மனுஷர் உள்ளத்தில் இருக்கிறதை இயேசு அறிந்திருந்தபடியினால் ஒருவரையும் நம்பி அவர் இணங்கவே இல்லையா. ஏனென்றால் எல்லா மனுஷனுடைய தன்மைகளையும் அவர் ஆழமாய் பார்க்க ஆரம்பித்தார். கண்கள் திறக்கப்பட்ட அனுபவம். ஒரு மனுஷனையும் குறித்து ஒருவரும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இவன் இப்படிப்பட்டவங்க அவன் அப்படிப்பட்டவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய காரியங்களையும் இயேசு தெளிவாய் பார்க்க துவங்கினார். இதுதான் இந்த கடைசி காலத்தினுடைய தேவை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் என்ன? யாரோ சொல்லக்கூடிய காரியம் அல்ல, ஸ்டேட்மெண்ட் அல்ல, யாரோ சொல்லக்கூடிய அறிக்கை அல்ல, ஏதோ விதமான காரியங்கள் சொல்லக்கூடிய ஒரு தன்மை அல்ல. உன் ஆவிக்குரிய கண்களுக்கு நீ எப்படி பார்க்கிறாய்? அதுதான் இந்த கடைசி காலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த தேவை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த ஆவிலே ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன் எல்லா காரியங்களையும் தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். என்னென்ன காரியத்தை புரிஞ்சுக்கிறான்னு சில வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. முதலாவது காரியம், அவனை பற்றியதான தேவ திட்டத்தை கண்கள் திறக்கப்பட்டவன் புரிந்து கொள்கிறான். அவனை எதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார்,
எதற்காக அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அவருக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன, அவனுடைய ஓட்டம் என்ன, அவனுடைய பங்கு என்ன, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் செய்ய வேண்டிய வேலை என்ன, எல்லா திட்டத்தையும் அவன் தெளிவாய் புரிந்து கொள்கிறான். இதற்கு உதாரணம் இயேசுனுடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை விட்டு இயேசு எங்கும் அங்கும் விலகி போகாமல் நடந்ததற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், அவருக்கு தேவனுடைய திட்டம் தெளிவாய் காண்பிக்கப்பட்டது, தெளிவாக தெரிஞ்சிருந்துச்சு. அவர் எங்கே பிறக்க வேண்டும், எங்கே போக வேண்டும், எங்கே ஊழியம் பார்க்க வேண்டும், எந்த இடத்திற்குள்ளாக போக வேண்டும், எந்த இடத்துல தன்னுடைய ஜீவனை விட வேண்டும், எல்லா காரியங்களையும் இயேசு தெளிவாய் அறிந்திருந்ததுனால அவருக்கு ஒரு தடுமாற்றம் அவருடைய வாழ்க்கையில வரவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றம் வருகிறது. காரணம், அவருடைய திட்டம் நமக்கு தெரியல. ரெண்டாவது காரியம், முக்கியமான ஒரு தன்மை என்ன அப்படின்னா இப்பொழுது ஆண்டவராக தேவனுடைய நிலை என்ன என்கிறதை அவன் புரிந்து கொள்கின்றான். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். இப்போ கர்த்தருடைய நிலை என்ன, இப்போ கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்பொழுது கர்த்தர் மறைவிடங்களில் இருந்து ஆண்டவராக தேவன் புலம்பிக் கொண்டிருக்கிறாரா, இல்லை என்றால் இப்பொழுது கர்த்தராக தேவன் உக்கிர கோபத்தோடு கூட இருக்கிறாரா, அல்லது ஆண்டவராக தேவன் தேசத்தை பழிவாங்கக்கூடிய பட்டயத்தை அனுப்பியிருக்கிறாரா? இப்போ கர்த்தருடைய நிலை என்ன, இப்போ கர்த்தர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, இதை நீ புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்ட ஒரு மனுஷன் எதை அவன் மெய்யாகவே புரிந்து கொள்ளுகின்றான். எரேமியா பக்தனுக்கு ஆண்டவராக தேவன் சொன்னார். எரேமியா வாழ்ந்த காலத்தில் கர்த்தராக தேவன் உக்கிர கோபமுள்ளவராய் அறியப்பட்டிருந்தார். எல்லா ஜனங்களும் கர்த்தராக தேவனை பார்க்கும் பொழுது நடுங்கினார்கள். ஆனால் எரேமியா பார்த்தார், கர்த்தரை எப்படி பார்த்தார்? இதோ என் கண்கள் இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார். என் தலை தண்ணீராக நிரம்பி இருக்கிறது என்கிறதை பற்றி கர்த்தர் எரேமியாவோடு கூட பேசினார். என் ஜனங்கள் மெய்யாகவே அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, என் ஜனங்களுக்காக நான் மறைவிடங்களிலே புலம்புகிறேன், கர்த்தர் பேசுகிறார். எல்லா ஜனங்களும் சொன்னாங்க கர்த்தர் கோபம் நிறைந்தவர், கர்த்தர் உக்கிரம் நிறைந்தவர். ஆனால் எரேமியாவுடைய கண்களுக்கு முன்பதாய் கர்த்தராக தேவனை எரேமியா பார்த்த பொழுது எப்படி பார்த்தார்? கண்களெல்லாம் கண்ணீர் சொரிந்த கர்த்தராய். இப்ப கர்த்தருடைய நிலை என்ன? இந்த உலகத்திலே வந்திருக்கக்கூடிய பயங்கரமான காரியங்களை பற்றி கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? நீயும் நானும் பார்க்கலாம். ஒருவேளை எப்படி பார்ப்போம்? கர்த்தருடைய கோபத்தினுடைய உக்கிரத்தினால இத்தனை விதமான காரியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டேன். அதில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுகின்றார். என்ன பிரசங்கம் பண்ணுகின்றார்? ஆதாமை ஆண்டவராக தேவன் அந்த தோட்டத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் இவர் அந்த கனியை சாப்பிட்ட உடனே ஆண்டவராக தேவனுடைய வருகைக்கு பயந்து ஒரு செடிக்கு பின்னால் போய், ஒரு புதலுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டார். இப்போ ஆண்டவராக தேவன் ஆதாமை அழைக்கின்றார். அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுகின்றார். ஆதாம் செய்த தப்பு கர்த்தருக்கு தெரிந்து விட்டது. ஆகவே கர்த்தராக தேவன் அவரை தண்டிக்கும்படிக்காக, ஆதாமே நீ எங்கு மறைந்திருக்கிறாய் என்கிறதை பற்றி கேட்டார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். ஆனால் உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? பாவத்தினால் ஆதாம் கர்த்தரை விட்டு விலகி போனதுனால மனம் ஏக்கம் கொண்டு ஆண்டவராக தேவன் புலம்பி கூப்பிடுகின்றார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று சொல்லி அழைத்தார். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, கர்த்தர் கோபத்தில் தண்டிக்கும்படிக்காக கூப்பிடுகிறார். அப்ப கர்த்தருடைய நிலையே உனக்கு தெரியல. இப்ப கர்த்தர் என்ன யோசிக்கிறார் தெரியல. இப்ப கர்த்தர் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்? இப்ப கர்த்தர் அழுது கொண்டிருக்கிறாரா, புலம்பிக் கொண்டிருக்கிறாரா? இப்பொழுது அழக்கூடிய கர்த்தருக்கு நீயும் நானும் என்ன செய்யணும்? ஆண்டவராகிய தேவனுடைய அந்த கோபத்தினுடைய காரியங்கள் இருக்கிறது உண்டான அந்த கோபத்தை சாந்தி பண்ண நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய நிலைகளை நீ புரிந்து கொண்டாதான் அதற்கேற்ற வண்ணமான காரியங்களை செயல்படுத்த உன்னாலும் என்னாலும் ஆகும். மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருடைய விருப்பம் என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய விருப்பம் ஒன்று இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய விருப்பம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த கர்த்தருடைய விருப்பத்தை தான் அநேகம் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே மெய்யாகவே பார்க்காத ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய நேரத்தில் தன்னுடைய மனம் போன போக்கின்படிய ஊழியக்காரனாக இருக்கட்டும், உபதேசம் பண்ணுறவனாக இருக்கட்டும், போதகனாக இருக்கட்டும், அப்புறம் சுவிசேஷகனாக இருக்கட்டும், அப்போஸ்தலனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவனவன் தன்னுடைய மன விருப்பத்தை பார்க்கிறானே தவிர கர்த்தர் என்ன காரியத்தை விரும்புகிறார், நான் என்ன செய்யணும், எதுக்காக என்னை இந்த உலகத்தில் அனுமதிச்சிருக்கிறார், இதை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறதில்லை. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவன் தெளிவாய் அவைகளை பார்க்க ஆரம்பிக்கிறார். இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இயேசுனுடைய ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காலம். அப்போ ஒரு நாள் அவரோடு கூட இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர்களை சில பேர் சொல்கிறாங்க, இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்கிறீங்க, குஷ்டரோகிகளை நீங்கள் சுகமாக்குறீங்க, சுகமாக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, யார்கிட்டையும் போய் சொல்லிடாதன்னு சொல்கிறீங்க. சில பேருக்கு நீங்கள் அதாவது அவனுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை மாற்றிட்டு, அவனுடைய குருட்டு கண்களை மாற்றிட்டு அவனை நீ போய் வெளியே யார்ட்டையும் சொல்லிடாதன்னு சொல்கிறீங்க. ஆனாலும் கூட நாங்கள் உங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகின்றோம். நீங்கள் மறைவாய் இருந்து அந்த காரியங்களை செய்கிறது என்ன? இந்த காரியத்தை போய் பெரிய பெரிய அரமனையில்
செஞ்சீங்கன்னா எல்லா ஜனங்களும் உம்மை அறிந்து கொள்வார்களை, ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இயேசுவுக்கு தெளிவான பார்வை, என் பிதாவினுடைய விருப்பம் என்ன? நான் வெளியரங்கமாய் ஊழியம் பார்க்கிறது என்னுடைய பிதாவினுடைய விருப்பம் அல்ல. நான் மறைந்திருந்து ஊழியம் செய்யணும். என்னுடைய பெயரும் புகழும் வெளியே வரக்கூடாது. என்னை பற்றி ஜனங்கள் அறியக்கூடாது. என் பிதாவினுடைய அன்பை தான் தெரியணும். என்னுடைய பிதாவினுடைய காருண்யத்தை தான் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை அவர்கள் விரும்புகிறதை காட்டிலும். அதனால தான் ஆண்டவராக இயேசுவை பார்த்து ஒரு வாலிபன் வந்து பேசுகின்றான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறான். உடனே இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னை மேன்மைப்படுத்துகிற என் பிதாவாகிய தேவனுக்கு சித்தமல்ல. கர்த்தருக்கு தெரியும் அந்த பாதை. உனக்கும் எனக்கும் அந்த பாதை தெரிய வேண்டும் என்றால் உன் ஆவியில நீ ஜெபிக்க வேண்டியது அவசியம். உன் ஆவியில ஜெபிக்கும் போதுதான் தேவனுடைய விருப்பத்தை நீ சரியாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாய். எது கர்த்தருடைய பாதை, எந்த பாதையில நாம் போகணும்? பல வழிகளை ஆண்டவராகிய தேவன் எல்லாருக்கும் முன்பதாக வச்சிருக்கார். பல மார்க்கங்கள் இருக்கிறது. நல்ல பெரிய பிரபலமான ஊழியம், வல்லமையான ஊழியம், பிரசங்கத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய ஊழியம், காணிக்கைகள் ஏராளமாய் வரக்கூடிய ஊழியம், பல தரப்பட்ட ஊழியங்கள் நமக்கு முன்னால் இப்போ நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நிற்குது. எது கர்த்தருடைய விருப்பம்? கண்கள் தெளிவாக்கப்படும் போதுதான் உன்னுடைய வழியை நீ சரியாய் தெரிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறாய். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியிலே ஏற்படக்கூடிய ஜெபம் உன் கண்களை பிரகாசிக்க செய்ய ஆரம்பித்து விடுகிறது. மட்டுமல்லாமல் உனக்கு முன்பதாக நிற்கும் கர்த்தரையும் புரிந்து கொள்ள துவங்கக்கூடிய ஒரு காரியத்தை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. நிறைய நாட்களில், நிறைய நேரத்தில் கர்த்தருடைய சாயலையும் கர்த்தருடைய மகிமையும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே உணராமல் போக ஆரம்பிக்கிறதுனால தான் நிறைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் வருகிறது. நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். கர்த்தரை ஒரு முறை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே தரிசிக்கிறது உண்டானால் அவன் தன்னைத்தான் வெறுக்கக்கூடியவனாய் மாற்றப்படுகின்றான். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எத்தனையோ கல்வியை கற்ற ஒரு மனிதன், கமாலியேல் என்கின்ற பெரிய ஒரு வேத விற்பனுடைய பாதத்திலே உட்கார்ந்து பெரிய பெரிய காரியங்களை கற்றுக்கொண்டுக்கூடிய ஒரு பெரிய ஒரு மனுஷன். அவனுக்கு தெரியாத வேத சாஸ்திரங்கள் ஒன்றுமே கிடையாது. கமாலியேல் என்கிறவன் சாதாரணமான ஒரு மனுஷன் கிடையாது. அவன் ஒரு பேர் பெற்ற ஒரு பரிசேயன். எல்லா காரியங்களையும் ஜனங்களுக்கு கற்பித்து கொடுக்கக்கூடிய அவன்கிட்ட போய் ஈஸியாக போய் நம்ம ஒரு இந்த கல்வி கற்கிறதுக்காகவோ அல்லது ஒரு சீஷனாகவும் நம்ம போய் சேர முடியாது. அதுக்கு நிறைய டெஸ்டெல்லாம் வச்சு தான் அவர் எடுப்பார். அந்த மாதிரி விஷயங்களில் டெஸ்டெல்லாம் வச்சு அதில் தேர்ச்சி பெற்று கல்வி கற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டவன் பவுல். ஆனால் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இயேசுவை அறியக்கூடிய அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாகி விட்டேன். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? அப்படின்னா அந்த கல்வியும் அந்த ஞானமும் இயேசுவுக்கு முன்பதாக குப்பை, நத்திங். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று யோசித்து பாருங்கள். சபையை குறித்து மேன்மை பாராட்டலாம். என் சபையில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, என் சபையில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு வரக்கூடிய காணிக்கை அவ்வளோ பெரிய காணிக்கை வருகிறது, இதெல்லாம் பற்றி மேன்மை பாராட்டக்கூடிய நாம் கர்த்தராகிய தேவனை எங்கோ இழந்து போகிறோமே. எது அவருடைய விருப்பம் என்கிறதை புரிந்து கொள்ள மனமற்றவர்களாய் காணப்படுகிறோமே. காரணம், கண்கள் திறக்கப்படாத ஒரு நிலை. ஒருவன் ஆவிக்குரிய ஜெபத்தை செய்யும் பொழுது அந்த ஆவிக்குரிய ஜெபம் முதல் காரியம் அவன் கண்களை திறக்க ஆரம்பிக்கிறது. அவன் கண்களை திறக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் அவன் தெளிவாய் புரிந்து கொள்கின்றான். எல்லா விளக்கங்களையும் தெளிவாய் அவன் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றான். தன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய காரியம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நிலை, தேவனுடைய செயல்கள், எல்லா காரியங்களும் அவன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றான். அதற்கேற்ற ஓட்டத்தின் ஊடாக அவன் கடந்து போக தன்னுடைய வழியை ஆண்டவரை நோக்கி தீவிரப்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறான். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய நிலை, ஆவிக்குரிய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆவிக்குரிய ஜெபத்தை உண்மையிலே செஞ்சிட்டேனாலே உன் கண்கள் திறக்கப்படும். கண்கள் திறக்கப்பட்டா கர்த்தரை பார்க்கறது மட்டும் இல்லை. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, கண்கள் திறந்தா கர்த்தரை பார்த்துலாமாங்க, ஆண்டவருடைய மகிமையை பார்த்துலாமா, கர்த்தருடைய சத்தம். அது இல்லை. கண்கள் திறக்கப்படுகிறது என்றால் எல்லாவற்றையும் நீ மெய்யாகவே இனம் காண துவங்கி விடுகின்றாய். நீ யார்? உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, அவர் யார், அவருடைய தன்மை என்ன, உனக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த லிங்க் எப்படிப்பட்டது, உனக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் எப்படிப்பட்டது, ஆண்டவரோடு கூட வச்சிருக்கக்கூடிய அந்த அந்யோன்யமான உறவு எப்படிப்பட்டது, எல்லா விஷயத்தையும் நீ தெளிவாக காணக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றாய். இந்த கண்கள் திறக்கப்படக்கூடிய நிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடிய தன்மை வர வேண்டும் என்றால் அவனுடைய ஆவி இயங்கி எழும்பி ஜெபிக்க வேண்டியது அவசியம். அந்த ஆவி எழும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் மறந்து தன்னை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி அது கடந்து போகக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைய, உன் ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த ஆவியில் நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா உன்னால் உன்னுடைய ஜெப நிலையை நிறுத்தவே முடியாது.
நிறைய பேர் வந்து மணியை பார்த்துட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஐயோ, அரை மணி நேரம் ஜெபிக்கணும்னு நினச்சேன், 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு, ஆனால் 1 மணி நேரம் ஆன மாதிரி இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்ன? அவன் மாம்ச ரீதியாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆவிக்குரிய நிலையிலே நீங்கள் ஜெபித்து பாருங்கள், நேரம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. மணிக்கணக்காய் நாள் கணக்காக கூட உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்த நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு முறை போய் காட்டு பகுதியில் போய் ஜெபிக்கும்படிக்காய் கடந்து போனார். இந்த சின்ன ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி என்னுடைய செய்தியை நிறைவு பண்ணுறேன். காட்டில் போய் ஜெபிக்கிறதுக்காக கடந்து போனார். கடந்து போனால் அவர் போகக்கூடிய நேரம் கரெக்டாக காலையில் 7 மணி. அதாவது காலையில் 7 மணிக்கு அவர் வந்து காட்டுக்குள்ளே போய் ஜெபிக்கிறதுக்கு போயிருக்கிறார். ஜெபிக்கிறதுக்காக போயிட்டு திரும்ப ஜெபம் முடித்து விட்டு ரொம்ப நேரம் உட்காந்து ஜெபிச்சிருக்கிறாரு. ஜெபம் முடித்துட்டு எழுந்து வரப்போகின்றார். எழுந்து வரும்போது தன்னுடைய வாட்சை பார்க்குறாரு. 7 மணி 5 நிமிஷம் ஆகிருக்கு. என்னன்னா ரொம்ப நேரம் உட்காந்து ஜெபிச்ச மாதிரி இருக்கு. 7 மணி 5 நிமிஷம் தானே ஆயிருக்கு. 5 நிமிஷம் தானே நான் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து ஜெபிச்ச மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கினது என்று பார்த்த பொழுது கொஞ்சம் ஆழமாய் பார்த்தார் வாட்சை. டேட்டை பார்த்தா 3 நாள் அப்படி அசையாமல் உட்காந்துருக்கிறார். அந்த 3 நாளில் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது. அவர் போன காலையில் 7 மணி, 3 நாட்கள் பிறகு காலை 7 மணி 5 நிமிஷத்துக்கு ஜெபத்தை முடிச்சிருக்கிறார். ஆனால் நம்முடைய ஜெப நேரம் எப்படின்னு நமக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கே வெக்கமாக இருக்கும் இல்லையா? ஏனென்றால் ஆவியில் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நமக்கு எந்த சோர்வுகளும் அசதியும் எந்த கஷ்டத்துக்குரிய காரியங்களும் உருவாக்கப்படுகிறது இல்லை. ஒரு முறை ஆவியை நீங்கள் ஜெபிக்க பழக்கி வைத்து பாருங்கள். ஆவியில் நீங்கள் வந்து பேச அனுமதித்து பாருங்கள். இந்த ஆவி பேச 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 உங்கள் கண்கள் திறக்கப்படும் பொழுது சுற்றிலும் நடைபெறும் எல்லா காரியங்களையும் நீங்கள் கண்கூடாய் காணக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறீர்கள். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் ஆவிக்குரிய நிலையை கர்த்தராகிய தேவனுக்கு சீராக்கும்படி உங்கள் ஆவியை இயங்க அனுமதிக்கும் பொழுது ஆவியின் ஜெபத்தை செய்யும் பழுதற்ற பலியை கொடுக்கும் மக்களாக நீங்களும் நானும் மாற்றப்படுவீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்போ வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முக்கியமான எப்படிப்பட்ட ஜெபம் தேவைன்னா உங்கள் ஆவியை ஜெபிக்க நீங்கள் அனுமதிக்க வேண்டிய ஜெபம் தான் இப்போ கர்த்தருக்கு தேவை. உங்கள் மாம்சத்தினுடைய ஜெபம்லாம் அவருக்கு வேண்டாம். உங்கள் ஆவி பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்து சரியாய் அது பேச ஆரம்பிக்கும். இந்த நாள் துவங்கி கர்த்தருக்குள் உங்கள் ஆவியை ஒப்புக் கொடுத்து பாருங்கள். ஆவியை பேச அனுமதியுங்கள். கர்த்தர் மெய்யாகவே மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆவியிலே செய்யக்கூடிய ஜெபம் என்றால் என்ன என்கிறதை பற்றி தெளிவான காரியங்களை எங்களோடு கூட பேசினீர். ஒரு மனிதனுடைய ஆவி இயங்கும் பொழுது அவனுடைய சூழ்நிலைகளையும் அவனுக்கு முன்பதாக நடக்கக்கூடிய சம்பவங்களையும் அவனுடைய ஆவியின் கண்களிலே தெளிவாய் புரிந்து கொள்கிறான். இவைகளை பற்றி தெளிவான விளக்கத்தின் மூடாய் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. இந்த ஆவியிலே ஜெபிக்கும் பொழுதுதான் அவன் யார் என்கிறதை, அவனை பற்றி தேவனுடைய திட்டம் என்னது என்கிறதை, தேவனுடைய செயல் என்ன என்கிறதை, கர்த்தருடைய தற்போதைய நிலை என்ன என்கிறதை அவன் தெளிவாய் புரிந்து கொண்டு அதற்கேற்ற வண்ணமாய் ஜெபிக்கிறான் என்கிறதை பற்றி பேசினேன். இந்த வார்த்தைகளை கேட்கும் நாங்கள் இத்தனை நாட்கள் எப்படி ஜெபித்தோமோ எங்களுக்கு தெரியாது. ஆகாயத்தை அடிக்கிறவனை போல சிலம்பம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒருவேளை நாங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் எங்கள் ஆவிலே ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாய் நாங்கள் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி இயங்கவும் எங்கள் கண்கள் திறக்கப்படவும் எங்களை சுற்றிலும் நடைபெறும் எல்லா விஷயங்களையும் அறிந்து சரியாய் நாங்கள் குறிவைத்து கர்த்தருடைய நாமத்தினாலே வரக்கூடிய பிரச்சனைகளை சரியாய் நாங்கள் தாக்க எங்கள் கண்களை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் இந்த ஜெபத்தினுடைய இறுதிக்குள்ளாக அவர்கள் ஆவியிலே கண்கள் திறக்கப்பட்டு ஆவியிலே ஜெபிக்கும் பிள்ளைகளாய் இயங்க நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆவியிலே ஜெபிக்க பழகுங்கள். சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு அதற்கு மனமாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்படுவீர்கள். கண்கள் திறக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது எழும்பி வரும் போராயுதம் எத்தனை வலிமை உள்ளதாக இருந்தாலும் அவைகளை வாய்க்காமல் போகச் செய்ய நிச்சயமாய் நம்மால் ஆகும். கர்த்தரோடு கூட நாம் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க பழகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.